என்னதான் நம்ம வெரைட்டியாக ஃபுட் பண்ணாலுமே சவுத் இந்தியன் டிஷ்ஷில் வாரத்தில் ஒரு 2 நாளாவது இவ இல்லைன்னா நம்மளுக்கு அந்த வாரமே ஃபுல்ஃபில் ஆகாதுங்க. அது என்னன்னு பார்த்துடலாங்க. இவதாங்க. இவளை வச்சு தான் இன்றைக்கி குருமா பண்ண போகிறேன். இது வந்து சப்பாத்தி, பரோட்டா, நான், அதுக்கப்புறம் தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ஆல் இன் ஆல் அழகுராணின்னு சொல்லலாங்க. எல்லாத்துக்குமே சூட் ஆகும். இன்றைக்கி சப்பாத்தி, இட்லிக்கு தான் நான் பண்ணியிருக்கேன். தக்காளி குருமா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை பார்க்குற முடியாது எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ண தட்டுங்க. இப்போ குக்கரில் ஆயில் விட்டேன். இப்போ இதில் ஒரு பிரிஞ்சி இலையும், மல்லி மூக்கு, ஒரு மராட்டி மூக்கு சேர்த்திருக்கிறேங்க. ஒரு அனாசி பூ சேர்த்திருக்கிறேன். இப்போ 7 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பெரிய வெங்காயம் சேர்த்தியாச்சு. இப்போ 2 தக்காளிக்கு உண்டானது மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறமா கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். இதுலேயே குழம்பு மிளகாத்தூள், இதுக்கு தகுந்த உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுலேயே போட்டுடலாங்க. 1 டீஸ்பூனுக்கு போட்டு இது வேகிறதுக்குள்ளே ஒரு மசாலா அரைக்கணும். அந்த மசாலா தான் ரொம்ப ரொம்ப இந்த குருமாவுக்கு இம்பார்ட்டண்ட்டு. இப்போ நான் குழம்பு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுறேன். இப்போ அந்த மசாலா அரைக்கிறதுக்காக மிக்சியில் மற்ற கட் பண்ண எல்லா தக்காளியுமே எடுத்து போட்டுக்கலாங்க. இதுக்கு கண்டிப்பாக இது வந்து தாராளமாக ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். 7 தக்காளி பழம் கொஞ்சம் புளிப்பில்லாத எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் ஒரு அரை மூடி தேங்காய் சேர்த்திருக்கிறேன். அதுக்கப்புறமா இது வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்திருக்கிறேங்க. அதுக்கப்புறம் பட்டை, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, மல்லி 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் ஒரே ஒரு அனாசி பூ, அதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்துருக்கிறேன். ஒரு திக்னஸ்க்காக கசகசா எடுத்துருக்குறேங்க. அதுக்கப்புறம் 2 ஏலக்காய். இவ்வளோதாங்க. இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அதில் கொஞ்சம் வந்து நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துறேங்க. இதை கொஞ்சம் நம்ம கிளறி விட்டு இது வேகிறதுக்குள்ளே இப்போ சாட்டே பட்டன் தான் அமுத்தியிருக்கிறேன். பாருங்கள், நல்லா கிளறி விட்டு அதுக்குள்ளே அதை அரைச்சிட்டு வந்துடலாம். இது வந்து 30 செகண்ட் வந்து நம்மளுக்கு ஆகும். சாட்டை பட்டன் அழுத்தினோம்னா அதுக்குள்ளே வந்து நம்ம மிக்சியில் அதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இது கொஞ்சம் அந்த தக்காளி வந்து எல்லாமே அரைச்சோம்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி தண்ணி மாதிரி இருக்கும். அதுக்காக தான் அங்கங்கே தெரியணுங்கிறக்காக நான் 2 தக்காளி வந்து இப்படி கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு நம்ம ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது. ஏன்னா அந்த தேங்காய் வந்து குருமானா ஒரு மாதிரி திப்பியாக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம அரைச்சிட்டு இப்போ மிக்சி கழுவின தண்ணியை வந்து ஒரு 2 டம்ளருக்கு விட்டுக்கலாங்க. ஏன்னா குருமானா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும். அதுக்காக இப்போ மிக்சி கழுவின தண்ணியும் விட்டுட்டு இதுக்கு தகுந்த உப்பு சேர்த்து கொஞ்சம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து அதுலேயே வந்து நம்மளுக்கு செட்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ கிரேவிக்கு சாம்பாருக்கும் ஒரே இது கொடுத்துருக்குறாங்க. ஒரு 8லிருந்து 9 நிமிஷம் நம்மளுக்கு ஆயிரும். அந்த மோடுக்கு வந்து நம்ம மாற்றி விட்டுட்டு அப்போ பாருங்க 8 நிமிஷம். இப்போ அந்த லிட்டை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க. 8 நிமிஷத்துக்குள்ளே ஆயிரும். அதுக்குள்ளே நான் சப்பாத்தியும் இட்லியும் நான் செய்ய போகிறேன் இன்றைக்கி. டைமிங்கு நம்ம தனியாக வைக்கணுங்கிறதுல சிலதெல்லாம் வந்து இங்கேயே கொடுத்துருக்குறாங்க. அதனால் நம்மளுக்கு அந்த டைமிங்கில் ஆயிரும். அவ்வளோதாங்க. அருமையான ஒரு தக்காளி குருமா ரெடி ஆயிரும். இது இட்லி, தோசை, பரோட்டாக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வந்து நான் எந்த ஒரு காரமுமே, அதாவது பச்சை மிளகாய் எதுவுமே சேர்த்துல. இது வந்து நல்லா மைல்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். அந்த கேஸ் போகிறதுக்கு ஒரு 10 செகண்ட் மட்டும் நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்திக்கிறேங்க. அருமையான தக்காளி குருமா ரெடி.